பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே தான், பட் சாங்ஸ் வந்து பெருசாக வந்து இம்பேக்டாக இல்லை. ஒரு லவ் சாங்ஸ்க்கான ஒரு இம்பேக்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் வந்து சாங்ஸ் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில். அப்படி நர்வஸாக இருந்தது, ஏன்னா நான் வந்து மூவி பார்க்கல, டப்பிங்கும் நான் பண்ணல. ஸோ எனக்கு மூவி அவுட்லுக் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ மூவி முடித்ததுமே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. நம்ம ரொம்ப பெருசாக ரொம்ப எக்ஸாஜுரேட்லாம் பண்ணாமல் நான் ஆல்ரெடி நம்மளோட ப்ரொமோஷன்ஸில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு டெய்லி நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் முடித்ததும் எல்லோரும் உள்ளே கிளாப் பண்ணாங்க. மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோ கம்பேர் பண்ணும்போது மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் ஓகே தான், பட் வந்து லவ் சீக்வன்சஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பிகாஸ் வந்து எல்லாருமே லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க, பட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இனிஷியேட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம். சாங்ஸ் அண்ட் காமெடி சென்சாரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. கெமிஸ்ட்ரி, ஹீரோ கெமிஸ்ட்ரி அதான் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே, சாங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுது. படம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் பில்லரே வந்து சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே தான், பட் சாங்ஸ் வந்து பெருசாக வந்து இம்பேக்டாக இல்லை. ஒரு லவ் சாங்ஸ்க்கான ஒரு இம்பேக்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் வந்து சாங்ஸ் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு. ஸோ சாங்ஸ் வந்து இம்பேக்டாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே தான், பட் ஹீரோட கெமிஸ்ட்ரி லெவல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. என்னோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது எல்லாமே இட் வாஸ் வெரி குட். எனக்கு லேகே இல்லாமல் ஃபுல் மூவி ரொம்ப ஹாப்பியாக போன மாதிரி இருந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துட்டு வர ஆடியன்ஸாக தான் கேட்கணும். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. இது நானே சொல்லக்கூடாது, நான் சொன்னால் தப்பாக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸை கேளுங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளோட மூவி வந்து பார்த்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சி அவங்களோட ரிவ்யூஸ் கேட்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு வரீங்க, படம் பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சொல்ல எப்படி? எனக்கு வந்து மூவியில் இன்டர்வல் பிளாக்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இன்டர்வல் பிளாக்லேயே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நர்வஸாக இருந்தது, ஏன்னா நான் வந்து மூவி பார்க்கல, டப்பிங்கும் நான் பண்ணல. ஸோ எனக்கு மூவி அவுட்லுக் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ மூவி முடித்ததுமே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. நம்ம ரொம்ப பெருசாக ரொம்ப எக்ஸாஜுரேட்லாம் பண்ணாமல் நான் ஆல்ரெடி நம்மளோட ப்ரொமோஷன்ஸில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு டெய்லி நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் முடித்ததும் எல்லோரும் உள்ளே கிளாப் பண்ணாங்க. ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ தான். என்னோட ரொம்ப நாள் ட்ரீம், என்னோட 9 to 10 years ஆஃப் ட்ரீம் ஹஸ் ஃபைனலி நடந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. வந்து நம்ம ஸ்டோரி கேட்கும்போது ஒரு வைப், சரி ஓகே இப்படி போகும், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வைப் இருக்கும். ஸோ அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் போது அதுக்குள்ள நம்மளுக்கு மாதிரி ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா, அது எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? ஆமாம், கேட்ட மாதிரி ஸ்டோரி கேட்ட மாதிரியே படத்தில் வந்து வந்துருக்காங்க. ஆமாம், நான் வந்து ஸ்டோரி கேட்டப்போ எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்ததோ, நான் நம்ம ஹரிஹரன் சார் டிரெக்டர் மேலே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் இந்த மூவியே பண்ணேன். ஏன்னா அவர் என்கிட்ட அவர் என்ன வேர்டில் சொன்னாரோ அதே தான் இதில் மூவியாகவும் வந்திருக்கு. ஸோ அது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிடிச்சிட்டேன் ப்ரோ, ஒன்றும் இல்லை படம் ஓகே. படம் இப்போ காதல் படங்கள் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாம் புதுசாக இருக்கா?
புதுசாக அப்படி கிடையாது. புதுசானா இது ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சொல்கிறதுனால ஓகே. அதுதான் கொஞ்சம் என்டர்டெய்னிங் கிரிப்பிங்காக இருக்கும். படம் லேகாக போகுது கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படி அப்படி ஒன்றும் கிரிப்பாக இல்லை. அது மியூசிக்னாலன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அது மக்கள் பார்த்து தான் சொல்லணும். படத்தோட ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க ஒரு லவ் மூவினாலே மியூசிக் தான் ஒரு படத்துல யூஸ் பண்ணும். இந்த படத்துல மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. சவுண்டிங்காக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. அது தேட்டரில் ரொம்ப இது பண்ணாத மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே, குட்டு தான். நைஸ், வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். பிடிச்சது. நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு படம். ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது லவ் ஸ்டோரி தானே இது? ஆமாம், லவ் சூப்பராக பண்ணி புதுசாக காட்டியிருக்காங்க. ஒரு நடிச்சிருக்காரு படத்தில். கேளுங்க, இவரை கேளுங்க. நல்லா இருக்கு. லவ் மேட்ரு தான். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, இது கானா இல்லை. இதில் வந்து காலேஜில் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்து தான் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஓகே ஓகே. அதான் லவ் ப்ரொஃபஷ்னலாக பார்க்குற ஒரு படம் தான், லவ் படம் தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. லவ் படம் அப்படின்னாலே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல இல்லை. ஸோ இந்த வகையில் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. படத்தில் மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி? பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2-3 பாட்டு இருக்குது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் படங்கள் நிறைய வருது. லவ் படங்களில் இந்த படம் எந்த விதமாக மாறுபட்டு இருக்குது, எல்லாம் அந்த படம் பார்க்குறது இல்லை, அது லைனாக யூஸ்வலாக இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் அவங்க பண்ண விதம் அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரன் டைமாக கம்மி தான். ஸோ தாராளமாக பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் படம்னாலே சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பில்லராகவே இருக்கும். அதுவே வந்து படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கூலுமே டீசெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆக்டிங் சூப்பராக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? யாரோட ஆக்டிங்? ஹீரோ. கெமிஸ்ட்ரி. ஹீரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, கதை ஓட்டம் எப்படி கொண்டு போச்சு? அவங்களுக்கான காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப இல்லை, சின்ன சின்ன சீன்ஸாக தான் வருது. லைக் மோஸ்ட்டாக அவங்க தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வர சீன்ஸில் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி ஹீரோயினுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் படம் நல்லா வந்துருக்கு ப்ரோ. நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். நான் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து லவ் படம், லவ் படங்கள் நிறையவே ஆமாம். இதில் மற்ற படங்களுக்கு இந்த படங்களுக்கு இந்த வித்தியாசம் ஒரு காமனான லைஃப் ஸ்டைலில் வர்ற ஒரு சாதாரணமாக பையனுக்கு ஒரு லைஃப், இந்த லவ் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அவன் அதுலேருந்து மீண்டு வர்றாங்கிறத ஒரு நம்ம கரண்டில் நம்ம பசங்க, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லியிருக்குது. 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தா மேபி அது திருந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2K கிட்ஸுக்கு இந்த படத்துக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுங்கிறத 2K கிட்ஸ் இந்த படத்தை பார்த்தா வந்து மேபி திருந்தி மாறுவாங்க சொல்லியிருக்கோம். அதனால் இந்த லவ் எப்படிங்கிறது வந்து இந்த 2K கிட்ஸுக்கு இந்த படம் பார்த்தா கொஞ்சம் புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த ரிலேஷன்ஷிப் இதை பற்றிலாம் என்ன சொல்ல வரீங்க? ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். ஒன்று, அது நல்லாவே ட்ரஸ்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தா பிலீவ், இது 2 மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு. அது இந்த படத்தில் வந்து எது பிரேக் ஆனால் என்ன ஆகுறது, அதுக்கப்புறம் திரும்ப ட்ரஸ்ட் எப்படி வருதுங்கிறத நல்லா காட்டியிருக்கு. இல்லை ஹீரோ இல்லை 2 பேருக்கு நல்லா தான் இருக்குது. ஹீரோயின் என்னென்னா அவங்க ஆல்ரெடி அவங்க சீரியல்லாம் நிறையா கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எமோஷனல் நல்லாவே அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோ ஆஸ் யூஷுவல் அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக 3 சாங் இருக்குது. 3 சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சாங்காகவே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ப்ளசண்டான மைண்ட் செட்டில் வாங்க, நல்லாயிருக்கும் இந்த படம். லெட்ஸ் பெட்டர். மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோ கம்பேர் பண்ணும்போது மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஹீரோயின் சூப்பர், நல்லா இருக்குங்க. என்ன பார்த்தா மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து 2K கிட்ஸுக்கு வந்து இப்போ எப்படி தான் படம் எடுத்தாலும் ஒரு சில படங்கள் பிடிக்கும், ஒரு சில படம் பிடிக்க மாட்டேங்குது. அஸ் 2K கிட்டா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. நல்லா படத்தை ரொம்ப எக்ஸசைட் பண்ணி பார்த்த சீன் அதை சொல்லி, அதாவது அப்பா அது ஏந்து பண்ண சீன்ஸ் நல்லா இருக்கா, இல்லை இது பரவாயில்ல, இது ஒர்க் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, ஒரு புதிய முயற்சி நல்லா இருக்கு. படத்தில் வந்து லவ் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. லவ் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா காதல்? லவ் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது, சில தப்பு பண்ண வேண்டான்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். ஸ்பெசிஃபிக்காக கேமரா நல்லா இருக்கு, விஷுவல் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே புதுசு. அவங்க நடித்த விதம், கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? நடித்த விதம் எப்படி? அதான் சொன்னேன், ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.